எதையெல்லாம் நாம் மிகப்பெரிய அமல்களாக இந்த பூமியில் எண்ணிக்கொண்டிருக்கிறோமோ இந்த அமல்களால் மட்டும்தான் ஒரு முஸ்லிம் சொர்க்கம் நுழைய முடியும் என்பது கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமியுடைய இந்த இஸ்லாமிய ஷரியத்துடைய அமைப்பை இரண்டாக அல்லாஹ் பிரிக்கிறான். ஒன்று தனக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்விற்கு செய்யக்கூடிய கடமைகள் என்று. இரண்டாவது அல்லாஹ் பிரிக்கிறான் படைப்புகளுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள். ஒரு மனிதன் இந்த இரண்டு கடமையிலும் சீரானால்தான் அவனுடைய பாதை சொர்க்கத்தை நோக்கி அழைத்து செல்லப்படும் என்பதுதான் இந்த இஹ்சானுடைய வகுப்பில் நாம் படித்த பாடம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு நபித்தோழர் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரை, ஒரு பெண்மணி இருக்கிறார்கள், அந்த பெண் 5 நேர தொழுகையை நிறைவேற்றுகிறாள், ரமதானுடைய பகல் பொழுதில் நோன்பை நோக்கிறாள், அல்லாஹ்வுடைய பாதையில் தான தர்மங்களை செய்கிறாள், இரவில் நின்று வணங்குகிறாள். இப்படிப்பட்ட இபாதத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய பெண் ஒரே ஒரு காரியம் செய்கிறாள். அந்த பெண்ணுடைய அந்த காரியத்தால் அந்த பெண்ணுடைய நிலைமை என்னவாக மாறும்? தொழுகையை நிறைவேற்றக்கூடிய, இரவுடைய வணக்கத்தை நிறைவேற்றக்கூடிய, நோன்பு நோக்கக்கூடிய அந்த பெண் செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம் தன்னுடைய அண்டை வீட்டாருக்கு நோவினை செய்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த பெண் இரவு நேர தொழுகையை தொழுதாலும் நோன்பை வைத்தாலும் என்ன காரியத்தை செய்து கொண்டிருந்தாலும் அண்டை வீட்டாருக்கு நோவினை செய்யும் காரணத்தால் சொன்னார்கள், லா கைர ஃபீஹா, அந்த பெண்ணிடத்தில் எந்த நன்மையும் கிடையாது, அந்த பெண் நரகத்தை சார்ந்தவள் என்று. சுப்ஹானல்லாஹ். அந்த தொழுகை என்ன பலன் கொடுத்தது? அந்த நோன்பு என்ன பலன் கொடுத்தது? அந்த பெண் செய்த தான தர்மங்கள் என்ன பலனை கொடுத்தது? அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் மறுபடியும் அந்த நபித்தோழர் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னொரு பெண் இருக்கிறாள், கடமையான தொழுகையைத்தான் தொழுகிறாள், ரமதான் மாதத்திலே கடமையான நோன்புகளைத்தான் நோக்கிறாள், இந்த பெண்ணால் யாரும் இந்த பூமியில் தொல்லை கொடுக்கப்படுவதில்லை, யாரும் இந்த பெண்ணால் தொல்லையை அனுபவிப்பதில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹிய மின் அஹ்லில் ஜன்னah, இந்த பெண் சொர்க்கத்தை சார்ந்தவள் என்று. இந்த ஹதீஸ் எதை உணர்த்துகிறது? சொர்க்கம் செல்லுவதற்கு 5 நேர தொழுகையை ஜமாஅத்தோடு தொழ வேண்டும், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் இது மட்டும் எம்மை சொர்க்கத்திலே அழைத்து செல்லக்கூடிய காரியம் கிடையாது. இஹ்சானுடைய அமல்களில் ஏராளம் இருக்கிறது. அதில் ஒன்றை ஒருவன் வேண்டுமென்றே விட்டுவிட்டாலும் அந்த அமல் அவனை நரகத்திலே அழைத்து செல்லக்கூடிய பாதையாக மாறிவிடும். இஹ்சானை பற்றி பல விளக்கங்களை நாம் பார்த்தோம். ஒரு செயலை அழகாக்குதல், முழுமையாக்குதல், எக்ஸலன்ஸ், அதை விட அழகாக அந்த செயலை யாரும் செய்ய முடியாதபடி ஒரு செயலை அலங்கரித்து செய்தல், எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் ஒருவருக்கு உதவி செய்தல், இப்படி பல விளக்கங்களை இஹ்சானில் பார்த்தோம். ஆனால் பெரும்பான்மையான அறிஞர்கள் இஹ்சானுக்கு கொடுத்த ஒரு விளக்கத்தை இதுவரை நாம் பார்க்கவில்லை. அது என்ன விளக்கம்? இஹ்சான் என்பது ஒரு மனிதன் தன் இஹ்சானுடைய குணத்தை தன்னிடத்திலே சுமந்து கொண்டிருக்கிறான் என்பதற்கு அடையாளம் என்னவென்றால், அவன் தன்னோடு இருக்கக்கூடிய சக மனிதர்களை நடத்த வேண்டும், அவர்களிடத்திலே பழக்கங்களை வைத்துக் கொள்ள வேண்டும், அவர்களிடத்திலே நடந்து கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். அவன் அல்லாஹ்விடத்திலே அவனுக்கு அல்லாஹ் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அவன் விரும்புகிறானோ அப்படி. மீண்டும் சொல்கிறேன், சக மனிதர்களோடு பழக்க வழக்கங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அவன் விரும்புகிறானோ அப்படி. புரிவதற்காக, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என் மீது கோபப்படுவதை நான் விரும்புவேனா? யாராவது விரும்புவோமா? விரும்ப மாட்டோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தண்டனையை கொடுப்பதை நாம் விரும்புவோமா? விரும்ப மாட்டோம். இப்படி அல்லாஹ்விடத்திலிருந்து நாம் எதையெல்லாம் விரும்ப மாட்டோமோ, எதையெல்லாம் விரும்புகிறோமோ அதை மக்களுக்கு செயல்படுத்துதல், அதான் இஹ்சான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ்களை பார்த்தால் நமக்கு இது புரியும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வமன் கான ஃபி ஹாஜத்தி அஹீஹி கான அல்லாஹு ஃபி ஹாஜத்தி, யார் ஒருவன் தன் சகோதரனின் தேவையில் பங்கு கொள்கிறானோ அவனுடைய தேவையில் அல்லாஹ் பங்கு கொள்கிறான். இப்ப அல்லாஹ் என்னுடைய தேவையில் பங்கு கொள்ள வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? என் சகோதரனுடைய தேவையில் பங்கு கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த ஒரு முஸ்லிம் தன் சகோதரனுடைய சிரமத்தை நீக்குகிறானோ அல்லாஹ் நாளை மறுமையில் அவனுடைய சிரமத்தை நீக்குகிறான். இதே
இஹ்சான். என்னிடத்திலே அல்லாஹ் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேனோ அப்படி நான் மக்களிடத்திலே நடந்து கொள்ளுதல். தேவையுடையவர்கள் இந்த பூமியில் பலர் இருப்பார்கள். சிலருக்கு காசுடைய தேவை இருக்கும், சிலருக்கு கண்ணீரை துடைக்கக்கூடிய தேவை இருக்கும், சிலருக்கு ஒரு தோள் தேவைப்படும், அவர் தன்னுடைய கவலையோடு தன் மீது சாய்வதற்கு. இப்படி எந்த வகையிலும் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு உதவி செய்தலை இஹ்சானாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உதவி செய்யக்கூடிய காரியமாக இந்த தீன் ஆக்குகிறது. யாரும் பிற சகோதரனுக்கு உதவி செய்வதிலிருந்து விலகவே முடியாது. இந்த தீனில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அழகிய ஹதீஸ், உன்சுர் அஹாக ஸாலிமன் அவ் மظ்லூமன். உன் சகோதரன் அநீதம் செய்யப்பட்டவனாக இருந்தாலும் அநீதம் செய்பவனாக இருந்தாலும் உதவி செய். சஹாபாக்களுக்கு ஆச்சரியம், யா ரசூலல்லாஹ், அநீதம் செய்யப்பட்டவனுக்கு உதவி செய்யலாம், அவன் பலகீனமாக இருப்பான், அநீதம் செய்யப்பட்டிருப்பான், அவனுக்கு உதவி செய்யலாம், நீதியை வாங்கி கொடுக்கலாம். ஆனால் அநீதம் செய்பவனுக்கு எப்படி உதவி செய்வது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தஅஹுது ஃபௌக யதை. அவன் அநீதம் செய்யாமல் அவனுடைய கரத்தை பிடிப்பது அவனுக்கு நீ செய்யக்கூடிய உதவி என்று சொன்னார்கள். அல்லாஹு அக்பர். என்ன ஒரு தீன் பாருங்கள். அநீதம் செய்பவர்களை விட்டு விடுங்கள், தண்டனையை மட்டும் அவர்களுக்கு கொடுங்கள் என்று இந்த தீன் சொல்லவில்லை. என்ன சொல்லுகிறது? அநீதம் செய்யப்பட்டவனுக்கு எப்படி நீ உதவி செய்கிறாயோ அதை விட அது போலவே அநீதம் யார் செய்கிறானோ அவனை அநீதம் செய்ய விடாமல் தடுப்பதும் உன் கடமை. இஹ்சான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஹதீஸில் நமக்கு சொன்னார்கள், இர்ஹமு மன் ஃபில் அர்த். இந்த பூமியில் உள்ளவர்களுக்கு நீங்கள் இரக்கம் காட்டுங்கள். இர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா. வானத்தில் உள்ள அந்த அல்லாஹ் உங்கள் மீது இரக்கம் காட்டுவான். அல்லாஹ் இரக்கம் காட்ட வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? பூமியில் உள்ளவர்களுக்கு ரஹ்மத் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அன்ஃபிக் உன்ஃபிக் அலைக். நீ செலவு செய்யப்படுவாய். என்ன அர்த்தம்? நீ கொடு அல்லாஹ்வுடைய பாதையில், அல்லாஹ் உனக்கு கொடுப்பான். அல்லாஹ் எனக்கு கொடுக்க வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ் எனக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேனா இல்லையா? நான் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது அல்லாஹ் எனக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். எனக்கு ஒரு சிரமம் வரும் பொழுது அல்லாஹ் எனக்கு தர வேண்டும் என்று விரும்புகிறேன். எனக்கு ஒரு கடன் இருக்கும் பொழுது அல்லாஹ் அதை தீர்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நீ எப்படி அல்லாஹ் உன்னோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறாயோ அது போன்று உன் சகோதரன் சிரமத்தில் இருந்தால் நீயும் அப்படி நடந்து கொள். அல்லாஹ்வுடைய தூதர் மேலும் சொன்னார்கள், யார் ஒரு முஸ்லிமுடைய குறையை மறைக்கிறானோ அல்லாஹ் அவனுடைய குறையை மறைப்பான். இப்ப என் குறையை அல்லாஹ் மறைக்க வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? அப்ப இந்த தொடர்பில் இருந்து நான் விலகி வாழவே முடியாது. அல்லாஹ்வுடைய நேசம், சொர்க்கம், நரகத்தில் இருந்து பாதுகாப்பு எனக்கு வேறு வேண்டும் என்றால் பள்ளிவாசலிலேயே ஒதுங்கி இருந்தால் முடியாது. ஹஜ்ஜையும் ஜக்காத்தையும் கொடுத்து விட்டால் மட்டும் முடியாது. மனிதர்களோடு இருக்கக்கூடிய தொடர்பை அவன் அமைத்துக் கொண்டே ஆக வேண்டும். அந்த அமைத்துக் கொள்ளக்கூடிய முறையை அல்லாஹ்வுடைய தீன் நமக்கு கற்றுத் தருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், யக்ஃபிரு. மக்கள் உங்களுக்கு செய்யக்கூடிய பாவங்களை நீங்கள் மன்னியுங்கள், அல்லாஹ் உங்களுடைய பாவத்தை மன்னிப்பான். என்ன சொல்ல வருகிறார்கள்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், நான் ஒரு பாவம் செய்தால் என் ரப்பு என்னை மன்னிக்க வேண்டும் என்று கரமேந்தி கேட்கிறேன், தௌபா செய்கிறேன். எப்படி ரப்பு உன் பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்று நீ விரும்புகிறாயோ அது போன்று உனக்கு யாராவது பாவம் செய்தால் மன்னி. அதைத்தான் இஹ்சான். அல்லாஹ் என்னிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேனோ அப்படி நான் பிறரிடத்தில் நடந்து கொள்ளுதல். இது இல்லாமல் இஹ்சானை அடைய முடியாது. சுப்ஹானல்லாஹ். இன்று பாருங்கள், இந்த தன்மை யாரிடத்தில் இருக்கிறது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாரை பார்த்து கேட்கிறான் இந்த கேள்வி? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மிஸ்தாஹ் தன்னுடைய மகளின் மீது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது மிகப்பெரிய இட்டுக்கட்டப்பட்ட செய்தியை செய்கிறார்கள். மிஸ்தாஹுக்கு உதவி செய்து வந்த அபூபக்கர் சித்திக், இனிமேல் என் மகள் மீது மிஸ்தாஹ் இட்டு கட்டியதால் உதவி செய்ய மாட்டேன் என்று கூறி விலகி விடுகிறார். ஒரு வார்த்தை தான். சாதாரண மனிதர்களுக்குள் நடந்த அந்த உறவு முறிவு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த உறவையும் இஹ்சானோடு அமைக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான். அபூபக்கரே, உன்னுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பதை நீங்கள் விரும்புகிறீரா இல்லையா? அலா துஹிப்பூன யக்ஃபிரல்லாஹு லக்கும். உங்கள் பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பதை அபூபக்கரே நீங்கள் விரும்பவில்லையா? அல்லாஹ் நேரடியாக கேட்கிறார். உங்களுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பதை நீங்கள் விரும்புகிறீர்களா இல்லையா? நாம் விரும்புகிறோமா இல்லையா?
இப்போ நீங்கள் பிறர் உங்களுக்கு செய்யக்கூடிய பாவத்தை மன்னியுங்கள். அல்லாஹு அக்பர். எத்துணை பேர் இந்த ஹதீஸ் எல்லாம் எமக்கு தெரியும், இந்த நிகழ்வுகள் எல்லாம் எமக்கு தெரியும், இந்த ஹதீஸ் தரக்கூடிய பாடங்கள் எல்லாம் எமக்கு தெரியும். ஆனால் எத்துணை பேர் நெஞ்சில் கை வைத்து சொல்லுங்கள், என் சகோதரன் எனக்கு செய்த பாவத்தை நான் மன்னித்திருக்கிறேன் என்று. இங்கே இருக்கக்கூடிய பலர் அல்லது இது போன்ற பயான்களை கேட்கக்கூடிய பலர் எத்துணை நாட்கள் தன் சகோதரனுடன் பேசாமல் புறக்கணித்திருக்கிறார்கள். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை பகைப்பதால் நடக்கக்கூடிய விபரீதம் என்ன தெரியுமா? நாம் எல்லாம் அறிந்த ஹதீஸ் தான். அந்த விபரீதத்தை புரிந்து கொண்டால் நம்மை மாற்றிக் கொள்ளலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமையும் திங்கட்கிழமையும் சொர்க்கத்தின் வாசல் திறக்கப்படுகிறது. அல்லாஹ் அந்த சொர்க்கத்தின் வாசலை திறக்கும் பொழுது இந்த பூமியில் அல்லாஹ்விற்கு இணை வைக்காமல் இருக்கக்கூடிய எல்லா அடியார்களுடைய பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறான், இருவரை தவிர. ஷிர்க் செய்யாத எல்லாருடைய பாவமும் மன்னிக்கப்படுகிறது, ரெண்டே பேரை தவிர. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், அன்திரு ஹதைனி ஹத்தா யஸ்தலிஹா, அந்த இருவரையும் நீங்கள் விட்டு விடுங்கள், அவர்கள் தங்களுக்குள் சமாதானமாகாதவர்கள். யார் அந்த இரண்டு பேர்? தங்களுக்குள் பகைக்காக, தங்களுடைய வெறுப்புக்காக ஒரு 3 நாளுக்கு மேல் தங்களுடைய உறவை முறித்தவர்கள். எதற்காகவா இருந்தாலும் சரி, அது என்ன காரணம் சொல்லப்பட்டாலும் சரி, காசு, பணம், குடும்ப சண்டை, என்னை ஏசினான், திட்டினான், அடித்தான், என்னை பற்றி புறம் பேசினான், என்னை பற்றி அவதூறு பரப்பினான், என் செல்வத்தை எடுத்து சென்றான், எதுவாக இருந்தாலும் சரி, 3 நாளுக்கு மேல் அவன் பகைத்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பாவங்கள் மன்னிக்கும் பொழுது அல்லாஹ் கூறுவான், இந்த இருவரையும் நீ விட்டு விடுங்கள் மலக்குகளே, இவர்கள் தங்களுக்குள் சமாதானம் ஆகாத வரை அல்லாஹ் இவர்களை மன்னிக்க மாட்டான். அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யக்ஃபிரு யக்ஃபிருல்லாஹு லக்கும், நீங்கள் மன்னியுங்கள், அல்லாஹ் உங்களை மன்னிப்பான்.